ஜெனி காட்டிய அறைக்குள் நித்யா நுழைந்தபோது அங்கு ஏதோ விசித்திரமாக இருப்பதை உணர்ந்தாள். இருளில் ஒரு நிழல் தன்னை நெருங்கி வருவதைக் கண்டு அவள் உடல் நடுங்கியது. அந்த அறையில் தான் மட்டும் தனியாக இல்லை என்பதை அவளது ஆழ்மனம் எச்சரித்தது. முதலில் ஒரு நிழலின் அசைவாக தெரிந்த அது திடீரென தரையில் ஒரு உருவமாக தோன்றிய போது நித்யாவின் இதயம் நின்றது. நித்யா மாஸ்க்மேனின் முகத்தை தொட்டு பார்க்க விருப்பப்பட்டாள். அவனும் அதற்கு ஒப்புக்கொள்ள அவனுடைய கன்னத்தில் இருந்த கரடு முரடான வடுக்களை தொட்டு பார்த்த அவளின் உள்ளம் நடுங்கத் தொடங்கியது. இப்ப புரியுதா நித்யா? இந்த மாதிரி அகோரமான முகத்தோட இருக்கிற என்ன எந்த பொண்ணு விரும்புவா சொல்ல என்று அவன் இயலாமையுடன் கேட்கவும், ஐம் சாரி என்று கூறிய நித்யாவின் கண்கள் கலங்கியது. அவனுடைய முகத்தில் இருந்த கையை எடுத்த நித்யா, நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது, நான் உங்களை நம்ப இருக்கணும், என்ன மன்னிச்சிருங்க என்று அழுது கொண்டே கூறினாள். அவனுடைய கண்களும் கலங்கியது. சிறிது நேரம் நித்யாவின் அணைப்பில் தன்னை மறந்து இருந்தவன் மெதுவாக அவளிடம் இருந்து பிரிந்து அவளை தன்னோடு அணைத்துக் கொண்டு, இப்பவாவது நீ என்ன நம்புறியா என்று கேட்டான். அந்த தழும்புகள் நிச்சயமாக அவனது முகத்தில் ஒரு பெரிய விகாரத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதை நேரில் பார்த்தால் அது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் என்பதை நித்யாவால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இல்ல என்பது போல தலையை ஆட்டிவிட்டு, இல்ல, இனிமே நான் உங்களை சந்தேகப்படவே மாட்டேன். இந்த தழும்புகளை நினைச்சு இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் உங்களோட சேர்ந்து அதையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இதுவும் உங்களோட ஒரு பகுதிதான். இதுக்காக உங்களை நான் கண்டிப்பா அவாய்ட் பண்ண மாட்டேன் என்று அவள் உறுதியான குரலில் கூறினாள். நித்யா கூறியதை கேட்டவுடன் ஒரு நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றிய மாஸ்க்மேன், நீ தேவதை மாதிரி இவ்ளோ அழகா இருக்க, உன் பக்கத்துல நிக்க கூட எனக்கு தகுதி இல்ல நீ நினைச்சிருவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு என்று அவன் கூறினான். கண்டிப்பா அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். உங்க முகம் அழகா இல்லைனாலும் உங்க மனசு எவ்வளவு அழகானதுன்னு எனக்கு தெரியும். வெளி தோற்றத்தை வச்சு உங்களை வேணான்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அது சரி, உங்களுக்கு இந்த காயம் எப்படி வந்துச்சு? எனக்கு என்னவோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல வந்த தழும்பு மாதிரி தோணுது என்று நித்யா கேட்கவும், ஆமா நித்யா, ஃபயர் ஆக்சிடென்ட்ல தான் எனக்கு இப்படி ஆச்சு என்று மாஸ்க்மேன் கூறினான். அது எப்ப நடந்துச்சு என்று நித்யா கேட்கவும், வீட்ல தான் நடந்துச்சு. நான் அப்ப சின்ன பையனா இருந்தேன். என்னால காப்பாத்திக்க முடியல என்று அவன் வேதனையுடன் கூறவும், அதை கேட்ட நித்யாவின் இதயம் வேதனையில் துடித்தது. அவனை இன்னும் இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டவள், அப்படின்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த மாஸ்க போட்டுட்டு இருக்கீங்களா என்று கேட்டாள். இல்ல பேபி, அப்பெல்லாம் நான் அனாத மாதிரி தனியாதான் இருந்தேன். அதனால என் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு வரல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல எரிஞ்சு செத்து போயிருக்கலான்னு தினம் வேதனையில வந்துட்டு இருக்கேன். அப்படி நான் செத்து போயிருந்தா தினமும் இந்த மாதிரி ஒரு நரக வாழ்க்கைய வாழ வேண்டிய அவசியம் எனக்கு வந்திருக்காது என்று அவன் கூறினான். இல்லங்க, இனிமே நீங்க அனாதை இல்ல, நான் இருக்கேன். நீங்க, நான், நம்ம குழந்தை 3 பேரும் இனிமே எப்பவும் ஒன்னாவே இருப்போம் என்று நித்யா அன்புடன் கூறினாள். தேங்க்ஸ் பேபி, இப்போ உனக்கு எல்லா சந்தேகமும் கிளியர் ஆயிடுச்சுல என்று அவன் கேட்கவும், இன்னொன்னு இருக்க என்று கூறியவள் தலையை நிமிர்ந்து அவனை பார்த்து, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும், ஆனா அதுக்கு பதில் சொல்லலாமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் என்று நித்யா சொல்லவும், என்ன பேபி கேளு என்று அவன் கூறினான். உங்களை பத்தி நான் கேக்குறப்பெல்லாம் எனக்கு சரி பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணிட்டா உடனே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருந்தீங்க. அதுக்கும் உங்க முகத்துல இருக்கிற இந்த தழும்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று நித்யா கேட்கவும், ஆமா இருக்கு என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் கூறிய மாஸ்க்மேன், நான் பழி வாங்கணும் என்று கூறினான். இதற்கிடையில் கார் ஷோ வெற்றிகரமாக முடிந்து அனைவரும் வெளியேறிக் கொண்டிருந்தார்கள். ராகவ் நித்யாவிடம் பேச மீண்டும் மீண்டும் கால் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் ரிங் போனதை தவிர யாரும் எடுக்கவே இல்லை. இப்பொழுது அவனை பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. ராகவ் எந்த மனநிலையில் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட மேனேஜர் தாமோதர் ஒரு ஓரமாக நின்று கவலையுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார்.
அப்பொழுது மிகவும் குதூகலமான முகத்துடன் அங்கு வந்த சேல்ஸ் மேனேஜரை பார்த்த தாமோதர் தன்னுடைய வாயில் கையை வைத்து, இப்ப ஏதோ ராகவ் கிட்ட பேச வேண்டாம் என்பது போல சைகை செய்தார். தாமோதரின் சைகையை புரிந்து கொண்ட சேல்ஸ் மேனேஜர் நேராக அவரிடம் வந்து, சார், இன்னைக்கு எக்ஸிபிஷன்ல வச்சிருந்த எல்லா காருமே சேல்ஸ் ஆயிடுச்சு. அதோட எக்கச்சக்கமா ப்ரீ ஆர்டரும் வந்து குவிஞ்சிருக்க. இந்த விஷயத்தை நம்ம பாஸ் கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனா அவர் ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சார் ஆச்சு என்று சேல்ஸ் மேனேஜர் கேட்கவும், யாருக்கு தெரியும், நித்யா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து வெளியே ஓடினா. உடனே நம்ம பாஸும் அவ பின்னாடி ஓடினாரு. அங்க என்ன நடந்ததுன்னு ஒன்னும் தெரியல. திரும்பி வந்ததுல இருந்து இப்படிதான் கடுகடப்பா மாதிரி புரிஞ்சிட்டு இருக்காரு என்று தாமோதர் கூறினார். நித்யாவா? யார் சார் அந்த நித்யா என்று சேல்ஸ் மேனேஜர் குழப்பமாக தலையை சொரிந்தான். சரியா போச்சு போ. நித்யானா யாருன்னே உனக்கு தெரியாதா? அப்படின்னா பேசாம வாயை ஜிப் போட்டு மூடிக்கிட்டு நில்லு என்று தாமோதர் கூறினார். அதன் பிறகு சேல்ஸ் மேனேஜரும் தாமோதருடன் சேர்ந்து வாயை இழுத்து மூடிக்கொண்டு ராகவையை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்களுக்கு அருகில் வந்த ராகவின் முகம் முன்பை விட இன்னும் கடுமையாக இருந்தது. சொல்லு, என்ன விஷயம் என்று சேல்ஸ் மேனேஜரை பார்த்து ராகவ் சிடுசிடுவென்று கேட்கவும், சார், இன்னைக்கு எக்ஸிபிஷன்ல வச்சிருந்த மாடல் கார் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு ஆர்டரும் குவிஞ்சிருக்கு. அதுவும் ஸ்பெசிபிக்கா போன தடவை ஒரு புது மாடல் இன்ட்ரோ பண்ணீங்களே, அந்த காருக்கு தான் ஏகப்பட்ட ஆர்டர் வந்திருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் சார் வந்தேன் என்று கூறிய சேல்ஸ் மேனேஜர் ப்ரீ ஆர்டர் லிஸ்டை எடுத்து காட்டினான். அந்த லிஸ்டை வாங்கி பார்த்த ராகவ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். போன எக்ஸிபிஷன்ல நித்யாவோட கான்டாக்ட் டீடைல்ஸை யார் யார் கேட்டாங்கங்கிற லிஸ்ட போய் முதல்ல ரெடி பண்ணுங்க என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் இருவரும் எதுவும் புரியாமல் குழப்பமாக ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்க காதுல விழலையா? சீக்கிரம் லிஸ்ட ரெடி பண்ணுங்க. அந்த காப்பியை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்பி வைங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற யாருக்கும் நம்ம கம்பெனிக்கார சேல்ஸ் பண்ண கூடாது என்று ராகவ் உத்தரவிடும் குரலில் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ராகவ் கூறியதை கேட்ட சேல்ஸ் மேனேஜர் தலையை சொரிந்து கொண்டு, என்ன சார் இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? அதிகமா சேல்ஸ் ஆனா நமக்கு தானே லாபம். ஆனா இவர் அவங்களுக்கு கார் சேல்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாரே என்று கேட்டான். உனக்கு ஒன்னும் புரியலையா? இப்போ உனக்கு புரியற மாதிரி விளக்கமா சொல்றேன் கேளு. நீ உங்க வீட்ல ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன்னு வச்சுக்குவோம். அங்க தினமும் கஸ்டமர் கூட்டம் குவியுது, சேல்ஸும் பிச்சுக்கிட்டு போகுது. ஆனா உன் கடைக்கு மளிகை ஜாமா வாங்குற சாக்குல உன்னோட அழகான பொண்டாட்டிய பார்க்க வராங்கன்னு உனக்கு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவ? நமக்கு பிசினஸ் தான் முக்கியம். அந்த கஸ்டமர் எல்லாரும் உன் கடைக்கு வரணும்னு நினைப்பியா, இல்ல வரவன் நான் நினைப்பியா என்று தாமோதர் கேட்கவும், கண்டிப்பா மாட்டேன் சார் என்று அந்த சேல்ஸ் மேனேஜர் கூறினான். நம்ம பாஸும் இப்ப அததான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. காதலோட பவரை பத்தி உனக்கு தெரியல. அத ஒருத்தனை கோபுரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும், பாதாளத்திலையும் புடிச்சு தள்ளி விடும் என்று கூறியவர் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியேற்றி விட்டு, அது சரி, நம்ம கார் ஷோக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருந்தா மிஸ்டர் நிதிஷோட பையன் ஏறி குதிச்ச கார் சேல்ஸ் ஆச்சா இல்லையா என்று தாமோதர் கேட்டார். அந்த சம்பவத்தை பற்றி கேட்டவுடன் சேல்ஸ் மேனேஜரின் முகம் பேயறைந்ததை போல மாறியது. அத ஏன் சார் கேக்குறீங்க? நீங்க டென்ஷன் ஆகி போனதுக்கு அப்புறம் அந்த பையன் கார் முழுக்க கிறுக்கி வச்சுட்டான். 2-3 இடத்துல நசுங்கியும் போயிடுச்சு. இனிமே அந்த கார் யாரு வாங்குவாங்க? கடைசியில அந்த காரை மட்டும் மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கே திருப்பி அனுப்பியாச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆராத்த நான் பார்த்ததே கிடையாது. எப்படிதான் அவனை வீட்டுல வச்சு வளர்க்குறாங்களோ தெரியல என்று சேல்ஸ் மேனேஜர் புலம்ப ஆரம்பித்து விட்டான். அதே நேரம் நிதிஷ் கார் ஓட்டிக் கொண்டு இருந்தார். பின்சீட்டில் அமர்ந்திருந்த ஆதிஷ் மேனகாவின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு மொபைல் கேம் விளையாடி கொண்டிருந்தான். டார்லிங், நீங்க பிரகாஷ் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க தானே என்று மேனகா வேண்டுமென்றே கேட்டாள். ஆமா மேனகா, அக்ஷயாக்கோ பிரகாஷுக்கோ கல்யாணம் ஆக போகுது. ஒரு மாமனாரா என்னோட மருமகனை சப்போர்ட் பண்றது என்னோட கடமை இல்லையா என்று நிதிஷ் கூறவும் அதை கேட்டு புன்னகைத்த மேனகா, அக்ஷயாவை உங்க பொண்ணுன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டார்லிங் என்று கூறினாள். இதுக்கெல்லாம் எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்ற மேனகா? அக்ஷயா உனக்கு பொண்ணுனா எனக்கும் அவ பொண்ணுதான் என்று சொல்லிக்கொண்டே காரை ஓட்டிய நிதிஷ் திரும்பி பார்த்து, ஆமா, அந்த பிரகாஷுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டனே என்று கேட்கவும் உடனே கண்கள் கலங்கி புலம்புவது போல நடித்த மேனகா, இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இத பத்தி அக்ஷயா என்கிட்ட ஏற்கனவே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணினா. பிரகாஷும் அக்ஷயாவும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணு பிரகாஷா எப்படியோ மயக்கி தன்னோட வலையில விழ வச்சுட்டா. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க 2 பேரையும் பிரிக்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி டெய்லி அக்ஷயா என்கிட்ட அழுதுட்டு இருக்கா என்று மூக்கை சிந்தினாள். இதை கேட்டுக் கொண்டிருந்த ஆதிஷ் தன்னுடைய செல்லை தூக்கி போட்டு விட்டு, என் அக்காவை யாரு அழ வைக்கிறா? அவங்க யாருன்னு உடனே சொல்லுங்க டாடி. நான் இப்பவே அவங்கள கத்தி எடுத்துட்டு போய் குத்த போறேன் என்று ஆவேசமாக கூறினான்.
அவன் கூறியதை கேட்டவுடனே நிதிஷுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. குட் பாய், நீ தாண்டா என் பையன், இப்படிதாண்டா இருக்கணும். கேட்டியா மேனகா, இனிமே நீ அக்ஷயாவை பத்தி கவலைப்படவே வேண்டாம். என் ஹெல்ப் இல்லாம பிரகாஷால கம்பெனியை ரன் பண்ணவே முடியாது. நான் அந்த அளவு அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இனிமே அவன் எப்படி அக்ஷயாவை ஏமாத்துறான்னு பாப்போம் என்று நிதிஷ் கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் மேனகாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவள் தன்னுடைய மகள் அக்ஷயாவை விட மிகவும் புத்திசாலி. தன்னுடைய கணவனை கைக்குள் போட்டுக்கொண்டு தன் இஷ்டம் போல ஆட்டி வைக்கும் கலையில் அவள் கை தேர்ந்தவள். டார்லிங், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் என்று தான் சொல்ல வருவதை சொல்ல முடியாமல் தயங்குவது போல நடித்தாள் மேனகா. என்கிட்ட உனக்கு என்ன மேனகா தயக்கம்? எதுவா இருந்தாலும் நீ தாராளமா சொல்லலாம் என்று நிதிஷ் கூறவும் உடனே மேனகா, இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூறியவள் தன் கண்களில் இருந்த கண்ணீரை துடைப்பது போல பாவ்லா செய்துவிட்டு, நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது சாரதாக்கா கர்ப்பமா இருந்தாங்க இல்லையா? அது எப்படி இருந்தாலும் அந்த குழந்தை உங்களோட ரத்தம். நம்ம உடனே அந்த குழந்தை எப்படி இருக்கு, எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் என்று கூறிவிட்டு கண்ணாடி வழியாக தெரிந்த நிதிஷின் முகத்தை கவனமாக பார்த்தாள். சாரதாவின் பெயரை கேட்டவுடன் நிதிஷின் முகம் மாறிவிட்டது. உன் நல்ல மனசை பத்தி எனக்கு தெரியும் மேனகா, ஆனா சாரதா பேரை இனிமே என் முன்னாடி எடுக்காத, எனக்கு டென்ஷன் ஆகுது என்று நிதிஷ் தன் முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு கூறினார். தன்னுடைய முதல் டெஸ்ட் வெற்றியடைந்ததை நினைத்து சந்தோஷப்பட்ட மேனகா மிகவும் வருத்தப்படுவது போல முகத்தை வைத்துக்கொண்டு, உங்களுக்கு சாரதாவை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அந்த குழந்தை உங்களோட குழந்தை தானே என்று சொல்லிவிட்டு அதற்கு அவன் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று ஆவலுடன் அவருடைய முகத்தை பார்த்தாள். போதும் நிறுத்து மேனகா என்று கூறிய நிதிஷ் வேகமாக பிரேக்கை மிதிக்க கார் கிரீச் என்று நின்றது. சிறிது நேரம் அப்படியே இருந்தவர் பிறகு பின்பக்கம் திரும்பி, எங்க பாரு மேனகா, இன்னொரு தடவை அந்த சாரதாவுக்கு பிறந்த குழந்தைய ஏன் குழந்தைன்னு சொல்லாத. எனக்கு ஒரே பையன் ஆதிஷ் மட்டும்தான். இப்போ உன்னோட பொண்ணு அக்ஷயாவை நான் ஏன் பொண்ணா நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன். மத்தபடி எனக்கு வேற யாரும் கிடையாது. சாரதாவுக்கு பிறந்த குழந்தை உயிரோட இருந்தாலும் இல்ல செத்து போனாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல என்று கூறினார் நிதிஷ். ஓகே ஓகே கூல், டென்ஷன் ஆகாதீங்க டார்லிங், இன்னொரு தடவை நான் அதை பத்தி பேச மாட்டேன் என்று மேனகா திருப்தியாக கூறினாள். அடுத்த நாள் காலை அக்ஷயாவின் அம்மா மேனகாவும் அவளுடைய புதிய அப்பாவும் அவர்களுடைய மகனை அழைத்துக் கொண்டு இன்று பிரகாஷின் வீட்டிற்கு வருவதாக கூறியிருந்தார்கள். அதனால் காலையிலேயே எழுந்த அக்ஷயா மிகவும் சிரமப்பட்டு ரெடியாகி கொண்டிருந்தாள். பால்கனியில் நின்று சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்த பிரகாஷிடம் சென்ற வசுந்தரா, டே பிரகாஷ், அக்ஷயா கிட்ட நல்ல விதமா 4 வார்த்தை பேச சொன்னனே, பேசுனியா என்று கேட்டாள். போமா, எனக்கு அவ மூஞ்ச பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வருது, இதுல எங்க இருந்து நான் அவகிட்ட அன்பா பேசுறது என்று பிரகாஷ் எரிச்சலாக கூறினான். எனக்கும் தான் அந்த அக்ஷயாவை பிடிக்கல. எனக்கு அவ அப்பாவும் அம்மாவும் இங்க வராங்க. அவ நம்மள பத்தி ஏதாவது அவங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டா என்ன பண்றது? அவளோட புது அப்பா நம்ம கம்பெனில நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காருங்கிறத மறந்துடாத பிரகாஷ் என்று வசுந்தரா கூறினாள். அப்போது அக்ஷயா இவர்களை பார்க்க பால்கனிக்கு வந்து கொண்டிருந்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.